பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த மாதத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். எப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த மாதம் கர்த்தர் இவ்விதமாய் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த மாதம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். அநேக நேரங்களிலே நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கடந்த 6 மாதங்களை நாம் கடந்து முடிந்து விட்டோம். 6 மாதங்களிலே நாம் கடந்து வந்த பாதைகள் சில நேரங்களிலே அவைகள் நாம் சிக்கிக்கொள்ளுவதற்கு ஏதுவாகும், நம்மை செயல்பட விடாமல் ஏதோ ஒரு காரியத்தில் கட்டி வைக்கிறதை போன்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். இந்த 7வது மாதத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் விதமாய் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் யோசிக்கிறேன். இதோ சோதரம் ஏரோது சபையிலே சிலரை துன்புறுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்திலே கொலை செய்தான். இப்படி செய்தது யூதர்களுக்கு பிரியம் என்று கண்டு அவன் இன்னும் சிலரை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தான். அந்த திட்டத்தின் அடிப்படையில் பேதுருவை அவன் கைது செய்து இந்த பஸ்கா பண்டிகை முடித்த பிற்பாடு இவனை வெளியே கொண்டு வந்து, அதாவது ஜனங்களுக்கு முன்னாய் கொண்டு வந்து யூதர்களுக்கு முன்னாய் கொலை செய்து யூதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதாய் ஏரோது நினைத்திருந்தான். எனவே பேதுரு காவற்கூடத்திலே காவற்கண்ணப்படுகிறான். 2 சேவகர்கள் நடுவிலே பேதுரு சங்கிலியினால் 2 சங்கிலினால் கட்டப்பட்டவனாய் அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். இப்பொழுது நடுராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் வருகிறான். கர்த்தருடைய தூதன் வந்து சிறைச்சாலையில் இருக்கிற அந்த பேதுருவுடைய விழாவிலே தட்டி எழுப்பி சீக்கிரமாக எழுந்திரு என்று சொல்லுகிறான். பேதுரு எழும்பின உடனே அவனுடைய கைகளில் இருந்த சங்கிலிகள் விழுந்தது. தூதன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறான், உன் அறையை கட்டி கொண்டு உன் பாதரட்சியை தொடுத்து கொள் என்று சொல்லுகிறான். பேதுரு அந்தபடியே சொன்னான். பின்னும் தூதன் அவரை பார்த்து சொல்ல, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்று சொன்னான். அந்தபடியே பேதுரு அந்த வஸ்திரத்தை போர்த்து கொண்டு அவருக்கு பின்னே செல்கிறார். இவர்கள் வேதம் சொல்லுகிறது, 1ஆம் காவலையும் 2ஆம் காவலை கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அந்த கதவும் அவர்களுக்கு தானாய் திறவுண்டது. அதன் வழியாய் புறப்பட்டு வீதி நெடுக நடந்து போகிறார்கள். வீதியின் நடுவழியிலே வந்த பொழுது, அதாவது நன்றாய் விசாலமான ஒரு இடத்திலே வந்த பொழுது பேதுருவை விட்டு தூதன் கடந்து போகிறான். இப்பொழுது ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த வீட்டிற்கு பேதுரு கடந்து போகிறார். அங்கே ஜனங்கள் பேதுருவை பார்த்து அவர் விடுதலையானதை கண்டு தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரும் உங்களுக்கு இதை தான் செய்ய போகிறார். இதோ கட்டுண்ட ஒரு வாழ்க்கையைப் போல, கட்டுண்ட சூழ்நிலையைப் போல ஏதோ ஒரு இடத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்களா? இதற்கு மேல் இதற்கு எனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையிலே நின்று கொண்டிருக்கிறீர்களா? அல்லாவிட்டால் இதற்கு மேல் செயல்பட முடியாது என்று நினைக்கிறீர்களா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை மீட்டு கொண்டார். உங்களை மீட்டு கொள்வது மாத்திரமல்ல, உங்களை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து உங்களை விரிவான நிலையிலே வைத்து அவர் உங்களை முழுவதுமாய் விடுதலையாக்க விரும்புகிறார். எனவே அந்த கிருபை தான் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய 1வது நாள் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறபடி
செய்தபடியினால் உமக்கு நன்றி. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, பேதுருவை ஆண்டவரே ஏரோது கொலை செய்ய வேண்டும் என்று இருந்த பொழுது அவனை மீட்டு கொண்டு வந்தீரல்லவா. இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகள் கட்டப்பட்டவர்களாய், தம்முடைய பிள்ளைகள் செயல்பட முடியாதவர்களாய் ஆண்டவரே, சத்துரு ஏதோ ஒரு காரியத்தை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே திட்டமிட்டு இவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற பொழுது என் தேவனுடைய கிருபை ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் ஆவியானுடைய தயவுள்ள கரம் இவர்களோடு கூட வருவதாக. என் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் விடுதலை செய்வீராக. தம்முடைய கிருபையின் மேன்மைக்குள்ளாய் தகப்பனே இன்னமும் இவர்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியா என் ஆண்டவர் உதவி செய்யும். நீர் மாத்திரம் எங்களோடு கூட வாரும், நீர் மாத்திரம் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபைக்குள்ளாய் ஆண்டவர் எங்களை மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.